இதனால இந்த கடை ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கஷ்டத்துல ஆரம்பிச்சோம்மா. ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டம் எல்லாம் பட்டோம். அப்போ கை குழந்தையா அந்த பாப்பா, அதனால இந்த கடையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியா தராங்க. உண்மையா நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு சொன்னா நல்லா சாப்பிடும். யாரும் காப்பாத்தல, இந்த வண்டி தான் என்ன காப்பாத்துச்சு. என்னால முடியற வரையும் போட்டுட்டே தான் இருப்பேன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிடலாம்னு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். மீன் குழம்பு சாப்பாடு. இந்த கடை வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான கடைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கடையை நடத்துற அந்த அக்காவுக்கு வந்து இது மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்கு. இந்த கடை கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்களாம். அந்த அக்காவோட குழந்தை வந்து 1 வயசு இருக்கும் போது ஆரம்பிச்சுதான். அவங்க வந்து கணவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனால 7 வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கணும், வாழ்க்கைக்கு வந்து ஒரு வருமானம் தேவை அப்படின்றதுக்காண்டி இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில பிரச்சனையில இவங்களுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. இருந்தாலுமே ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே இந்த கடை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 15 ரூபாயில இருந்து சாப்பாடு இப்ப 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்துக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபாய்க்கு கொடுத்த சாப்பாடு இப்ப விலைவாசியில 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடையை வச்சுதான் இவங்க வாழ்க்கையை நடத்திருக்காங்க. அவங்க பொண்ணை படிக்க வச்சு வளர்த்து இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கடை தாங்க எனக்கு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து இவங்க மிகப்பெரிய அயன் லேடின்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடைங்க இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் கடையோட பேரு, ஏரியா எல்லாமே சொல்லிடுறேன். கடையோட பேர் வந்து அந்த அக்கா பேரு நித்யா, அதனால நித்யா அக்கா கடை. இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் ரெடியூஸ் ரோட் வில்லிவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீ கணேஷ் மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். ஆரம்பத்துல இருந்து அவங்க இந்த கடையை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வந்து நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வளவலன்னு பேசாம வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா. வணக்கம்மா. உங்க பேரு? நித்யாமா. நித்யா. அம்மாவோட பேர்ல தான் கடை வச்சிருந்தீங்களா? ஆமாமா. இப்போ அந்த கடை இருக்கிற இடத்துல பில்டிங் கட்டினதால நீங்க இந்த கடை கல்லூரியில போட்டோம். ஓ சரி சரி. இப்போ கடையில இருந்து இங்க வந்தது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லம்மா, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வியாபாரம். ஓ சரி. ஓ நீங்க ஆரம்பிச்சது உங்க பொண்ணு வந்து 1 வயசு குழந்தை அப்பதான் ஆரம்பிச்ச, 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதனால இந்த கடை ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கஷ்டத்துல ஆரம்பிச்சோம்மா. ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டம் எல்லாம் பட்டோம். அப்போ கை குழந்தையா அந்த பாப்பா, அதனால இந்த கடையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பத்துல போடும்போது 3 கிலோ போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 21 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளவு விலைக்கு கொடுத்தீங்க சாப்பாடு ஞாபகம் இருக்கா? அப்போவா 12 ரூபாய்மா. பார்சல் வந்து 15 ரூபாய். 12 ரூபாயில இருந்து இப்போ வந்து 60 ரூபாய் இருக்கீங்க. சரி சரி. எப்படிக்கா இப்போ நான் மத்த கடைகள்ல பாக்கும்போது உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு காம்போ மாதிரி கொடுக்குறீங்க. முட்டை சாப்பாடுனா 75 ரூபா, மீன் வந்து 90 ரூபா. இது வந்து மத்த கடைகள்ல வந்து 60 ரூபா 70 ரூபா சாப்பாடு வைப்பாங்க. கறிக்கு வந்து ஒரு 60ல இருந்து 70 இந்த மாதிரி கொடுப்பாங்க. 120 ரூபா 150 ரூபா ஆயிடும். ஆனா நீங்க மொத்தமாவே 100 ரூபாய்க்கு கொடுக்கறது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கிடைக்குதுமா. 10 ரூபா கட்ட போதுமா, ரொம்ப வேண்டாம். நம்ம தள்ளுவண்டில விக்கிறோம். நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் பெயிண்ட் கொளுத்து வேலைக்காரங்க தான் மெயினா அதிகமா சாப்பிடுவாங்க. அதனால இந்த கடையினால நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய சாதிச்சிருக்கேம்மா. அத பத்தி சொல்லுங்க. நான் பாப்பாவை படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நம்ம யார் கையும் வையாந்தாத இந்த கடை இதுவரையும் வழி நடத்திட்டு இருக்கு. நம்ம தான் அடுத்தவங்களுக்கு தரமே தவிர இப்ப நாங்க யார் கையும் ஏந்தல. இருந்தாலும் நான் என்னதான் வசதி வாய்ப்பு இந்த கடையை விட முடியல. இதாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கும். என்னால முடியற வரையும் போட்டுட்டே தான் இருப்பேன். அது கடையோட பேரு ஆதிபவான்னு இருந்தது. இப்ப அந்த கடையை பில்டிங் கட்டிட்டாங்க. பில்டிங் கட்டினா நாங்கள் தள்ளு வண்டியில போட்டுன்னு எங்க பொண்ணு 20 வருஷமா தள்ளு வண்டியில போட்டுதான் கஷ்டப்படுது. நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுகிட்ட விட்டேன். இப்போ என் பொண்ணு கஷ்டப்பட்டு என் பேத்தி கஷ்டப்படுது. நாங்க 3 பேருமே கஷ்டப்படும். எங்களுக்கு தரமா இருக்கும். செய்து எங்க ரேட்டு கிட்ட ஏற்ற மாட்டோம். கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் ஏற்றுவோம். அதுதான் நல்லா இருக்கும். எங்க கடை சாப்பாடு அருமையா இருக்கும். ஜனம் தேடி வருவாங்க. கொடுத்த காசுக்கு ஒத்தாகுது சாப்பாடு. சாம்பார்ல இருந்து கறியில இருந்து பொரியல் அப்பளம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியா தராங்க.
உண்மையா நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு சொன்னா நல்லா இருக்கு சாப்பிடும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி இந்த கெமிக்கல் ஐட்டம் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட அந்த இது எதுவுமே இருக்காது. ப்ரைஸும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். மீன் சாப்பாடுனா 100 ரூபாய் இதே தான், இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். நார்மலாக சொல்ல போனால் எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். நாங்கள் இங்கே 6 மந்த் மேலே வாங்கி சாப்பிடுவோம். மேக்ஸிமம் சாப்பாடு செய்யலைன்னா எங்கேயும் போக மாட்டோம், இவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. நான் இது பல வருஷமா சாப்பிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா சாப்பிட்டுக்கிறோம். அப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி, இப்பதான் ஒரு 10-10 ரூபா அப்படி மழை ஏறி இப்போ 60 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா வாச்சிட்டு போவாங்க. இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்கு இல்லையா? இந்த அக்கா கடையில என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே நல்லா இருக்குங்க. மீன்ல இருந்து குழம்புல இருந்து எல்லாமே. சாம்பாரெல்லாம் நம்ம வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கும். நல்லா சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே, வீட்டுல எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இங்க சாப்பிடலாம். இந்த கடை என்பது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாதிரியாக தான் நினைக்கின்றார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு ருசிகரமான பண்டங்கள் இருக்கின்றது. அதே போல சாதம் அளவு இல்லாத ஒரு அளவுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டாவே போதும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டாவே சாயங்காலம் வரல நைட்டு வரல கூட இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு நாணயமாக இருக்கின்றது, தரமாகவே இருக்கின்றது. அதே போல போதுமான அளவுக்கே இருக்கின்றது. அதே போல ருசியானதாக சாப்பாடுகள் வகைகள் இருக்கு. ஃபைனலா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. நான் ரைஸ் வாங்கியிருக்கேன், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, முள்ளங்கி பொரியல், இது வந்து முட்டை, மீன் வவ்வால் மீன், அப்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த மீன் குழம்பு வந்து வறுத்த மீன் போட்டு வச்சிருக்காங்க. மீன் குழம்பு முதல்ல வந்து தனியா மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு மீன் குழம்பு. நல்ல ஒரு காரம், புளிப்பு, வறுத்த மீனோட போட்டதுனால அந்த வறுத்த மீன்ல இருக்க காரமும் இறங்கி இருக்கும் இல்லையா? செம்மையா இருக்குங்க மீன் குழம்பு. தாளிப்போட பிளேவர் எல்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. அதே மாதிரி தக்காளியோட புளிப்புமே தெரியுது நல்லா. ஒரு புளியோட புளிப்புனா அப்படியே ஒரு மாதிரி புளிப்பா ஒரு வேற சுருன்னு ஒரு புளிப்பு ஏறும். ஆனா தக்காளியோட புளிப்பு அது வேற. கடையிலேயே மீன் குழம்பு தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட கை பக்குவம் வந்து இந்த மீன் குழம்புலயே தெரியுதுங்க. தரமான மீன் குழம்பு இது. கொடுத்துருக்க அந்த முள்ளங்கி பொரியல் மாதிரி இருக்கு, அதுவும் கொஞ்சோண்டு அப்பளமும் வச்சு சாப்பிடுவோம். முள்ளங்கி வந்து நல்லா குட்டி குட்டியா உருளைக்கிழங்கு மாதிரி போட்டு அந்த தாளிப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி இருக்காங்க. நல்லா காரம் எல்லாம் போட்டதுனால அந்த முள்ளங்கி நல்லா இருக்குங்க. முள்ளங்கி நல்லாவும் வெந்திருக்கு. இந்த மீன் குழம்போட செம்ம ஆப்டான காம்பினேஷனா இருக்கு. அப்பளமும் சாப்பிட்டேன். அப்பளம் வந்து எப்பவுமே ஒரு தனி டேஸ்ட் தான் மீன் குழம்போட சாப்பிடும்போது. அந்த பொரியல் வந்து நல்லா இருக்குங்க. எப்பவுமே வந்து காயெல்லாம் வந்து பேருக்குன்னு வைப்பாங்க, ஆனா அந்த காய் டேஸ்டா இருக்கு. நான் அடுத்ததா சிக்கன் குழம்பு ஊத்திருக்கேன். கொஞ்சம் சிக்கனோட சாப்பிடலாம் சிக்கன் குழம்ப. தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தாம அந்த டிஃபன் கொடுப்பாங்க இல்லையா, அதுல வந்து தேங்காய் அரைச்சி ஊத்துற மாதிரிதான் குடுக்குறாங்க எல்லா கடையிலுமே. ஆனா இவங்க வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சில தான் குழம்பு இருந்தது. சிக்கனோட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கு. இந்த சிக்கனை பத்தி சொல்லி ஆகணும். சிக்கன் வந்து நல்லா ட்ரையா கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிளேவரோட இருக்கு. இவ்வளோ கம்மியான பிரைஸ்ல. அப்புறம் இப்ப இருக்க விலைவாசி எல்லாருக்குமே தெரியும், எப்படிதான் தராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து 60 ரூபாய்க்கு சாப்பாடு, 60 ரூபா கிரேவி அப்படின்னாலே 120 ரூபா வருது. ஆனா இவங்க 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இத்தனை நாள் நான் ஏன் மிஸ் பண்ணேன்னு தெரியல. சாம்பார் வாங்கியிருக்கேன், முள்ளங்கி சாம்பாருங்க. இது கூட மீனை வச்சு சாப்பிடலாம். சாம்பார்ல வந்து இந்த முள்ளங்கியோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சிருக்காங்க முள்ளங்கியும். வவ்வால் மீனுங்க நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வவ்வால் மீன் அப்படின்னாலே நல்ல ஒரு ஃப்ளெஷ்ஷோட இருக்கும். இந்த மீன் சாப்பாடுமே 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா வந்து மீன் காலியானதுனால சின்ன சின்ன பீஸ் 2ஆ கொடுக்குறாங்க. நான் மீன் சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு பார்த்தேன், நல்ல ஒரு பெரிய மீன் துண்டும் ஒரு சின்ன மீன் பீஸும் வைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இந்த பிரைஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க. சாம்பார் வந்து யூஸ்ஃபுல் ஒரு வீட்டுல செய்யற மாதிரி காரம்லாம் கம்மியா தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். காரம்ன்றது நமக்கு அலர்ஜின்றதுனால எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா வந்து மீன் குழம்பு தாங்க சான்ஸே கிடையாது. மீன் குழம்பு கறி குழம்பு வந்து அப்படியே காரசாரமா சூப்பரா இருந்தது. ஃபைனலா ரசம் ஊத்திட்டு வந்தாச்சு. ரசத்துக்கு வந்து முன்னே ஒண்ணு பாக்கி வச்சிருக்கேன். முட்டை தான். முட்டை வந்து காரம் போட்டு வறுத்துருக்காங்க. அந்த காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கு.
ரசத்தை வாய்க்குள்ள போட்ட உடனே எனக்கு அந்த பெருங்காயத்தோட மனம் தான் சூப்பரா இருக்கு. நல்லா கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு போட்டிருக்காங்க. பெருங்காயம் போடும்போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அவங்க வெறும் பெருங்காயம், அந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர பாத்தீங்கன்னா காரக்குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு. அது இல்லாம பீஃப் கறி, பீஃப் கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க, பீஃப் லிவருமே வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இவ்வளோ சைட் டிஷஸ் வச்சிருக்காங்க, அதுவும் கம்மியான ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம். வாழை இலையோட உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு கொடுக்கறது வந்து நிஜமாவே வந்து ரொம்ப நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு தரமான சாப்பாடு சாப்பிடலாங்க. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வேற லெவலா இருந்தது. சாம்பார் ரசம் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வல் டேஸ்ட் தான். பட் வந்து மீன் குழம்பு தான் இந்த கடையில ஃபேமஸான விஷயமே. ஒரு வாழ்க்கையில தோத்தவங்க இந்த கடையை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்காங்களா அந்த அக்கா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு அந்த கடைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருந்திருக்கு. அந்த இந்த அளவுக்கு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்டுமே வந்து அவங்க கூட சேர்ந்தாங்களாம். இப்போ வந்து ஹாப்பியா இருக்காங்க அந்த அக்கா. கண்டிப்பா வந்து வில்லிவாக்கம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணாம போடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.